இன்னைக்கு எல்லாம் சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கீங்க. ஒரு சந்தோஷம் அப்படின்னா விளம்பரம் போடலாம், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு. ஸ்வீட் எடுத்தா கொண்டாட முடியாது, திண்டாடதான் செய்யணும். யாருக்காவது இந்த சாக்லேட்ல என்ன சேர்த்துட்டாங்கன்னு தெரியுமா? பெருசா விளம்பரம் போடலாம், உன் காதலிக்கு வருடம் முழுக்க நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் இந்த மிட்டாய் தான் அப்படின்னு போடலாம். பேப்பர்ல ஒரு பக்கத்துக்கு விளம்பரம். அந்த மிட்டாய்க்கு அவன் வச்சுக்க பேரு சிலுக்கு. 100 ரூபாய் ஒரு சாக்லேட்டோட விலை, 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க. யாராவது ஒருத்தர், இங்க ஆயிரக்கணக்கில் குழந்தைகள் இருக்கிறீர்கள், யாராவது ஒருத்தருக்கு இல்லைன்னா உங்க பயாலஜி வாத்தியார், கெமிஸ்ட்ரி வாத்தியார், கெமிஸ்ட்ரி டீச்சர் யாருக்காவது அந்த சாக்லேட்டில் என்ன சேர்த்து இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. யாராவது ஒருத்தருக்கு அப்படி இருந்து செஞ்சதுன்னா நீங்க ஃபாதர் ஐயாவை கூப்பிட்டு இங்க வச்சு உங்களுக்கு ஒரு சௌபாக்கியா வெட்கிரைண்டர் கொடுத்துடலாம். கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா யாருமே இதில் என்ன சேர்த்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் 2600 கோடி ரூபாய்க்கு அந்த சாக்லேட்டை வாங்கி தின்னுட்டு இருக்கோம். நினைத்து பாருங்க, அதுல என்ன சேர்த்திருக்காதுன்னு தெரியாம நம்ம ஒரு இலை போடுறாங்க. இலையில பச்சை கலர்ல ஒண்ணு, மஞ்சள் கலர்ல ஒண்ணு, கருப்பு கலர்ல ஒண்ணு போட்டா நம்ம எடுத்து தின்றுவோமா? நமக்கு ஒண்ணு பரிச்சயம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, பெரியப்பா யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்கண்ணே, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா சாப்பிடுவோம். இல்லைன்னா அதை பற்றிய பரிச்சயம் இருக்கணும். ஆனா நம்ம தாத்தாவோ, பாட்டியோ, பெரியப்பாவோ, சித்தப்பாவோ சுட்டி காட்டாத ஒரு பொருளை எவனோ ஒருத்தர் கோடி கணக்கில் பணம் வாங்கிட்டு திரைக்கலைஞனோ இல்ல கிரிக்கெட் கலைஞனோ ஒருத்தர் வந்து சொன்னாங்கிறதுக்காக நம்ம போய் அதை வாங்கலாமா? எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள போறோம்னு தெரியாமல் இப்படியான துரித உணவுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சாக்லேட்ல 3% மட்டும்தான் உடல் நலத்துக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாது அப்படிங்கிற பொருள் 3% தான். மீதி 97% ஏதாவது ஒரு வகையில உடல் நலத்துக்கு கேடானது. எந்த பெண் குழந்தைகள் மிக அதிக அளவுல சாக்லேட் சாப்பிடுறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் வருகிறது. நண்பர்களே, நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, சாக்லேட்டுகள் எடுக்கிற குழந்தைகளுக்கு தான் கருத்தரிப்பு தாமதமாகி கொண்டிருக்கிறது. சாக்லேட்டுகள் அதிகம் எடுக்கிற குழந்தைகளுக்கு தான் சினைப்பை நீர்க்கட்டியினால் மாதவிடாய் கோளாறுகள் நிறைய வருது. சாக்லேட்டுகள் எடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தான் மிக அதிக அளவுல சர்க்கரை நோய் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு மிட்டாயை நாம வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவசியமா நமக்கு? நான் சும்மா அதை தவறாக சொல்ல வேண்டும் என்று சித்தரித்து கதை சொல்வதாக நினைக்க வேண்டாம். அதுல சேர்க்கிற லெசித்தினை பற்றி படித்து பாருங்க. அதுல சேர்க்கிற கார்ன் ஸ்டார்ச் சிறப்பை பற்றி படித்து பாருங்கள். அதுல சேர்க்கக்கூடிய லீவனிங் ஏஜென்ட், ரைசிங் ஏஜென்ட் ஒவ்வொன்றையும் படித்து பாருங்க. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி அத்தனை அபாயம் இருக்கிறது. அப்படியானால் மிட்டாயே வேண்டாமா? நீங்கள் மிட்டாய் சாப்பிட்டது இல்லையான்னு என்ன பார்த்து கேட்கலாம். மிட்டாய்கள் வேண்டும், குதூகலமாக இருக்கணும். ஆனா நமக்கானது என்று ஒரு மிட்டாய் இருக்கு, அதுக்கு பேர் கடலை மிட்டாய். அந்த கடலை மிட்டாயை நாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டாடுவோம். அது நம்ம ஊர் மிட்டாய் நண்பர்களே. கடலை மிட்டாய் நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா நாம் மட்டும் மகிழ மாட்டோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் மகிழ்வார்கள். அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஒரு கடலையை திறந்து பார்த்தா 2 முத்து இருக்குல்ல, அந்த 2 முத்து வெறும் புரத கூறுகள் இல்ல, இரண்டும் ஒரு விவசாயியின் முகம் தெரியாத விவசாயியின் கண்ணீர் துளிகள். விவசாயியை காப்பாற்ற வேண்டும், விவசாயி தற்கொலைக்கு போகிறார், அவருக்காக நாம் என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருக்கும் போது முதலில் நம் உள்ளூர் உணவுகளை சாப்பிட்டு விவசாயியை வாழ வைப்பதற்கான வழியை பார்க்க வேண்டும். சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி, பேருண்டியாக இருந்தாலும் சரி, நம் ஆரோக்கியத்துக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஆரோக்கியத்துக்காக, இந்த மண்ணினுடைய ஆரோக்கியத்துக்காக, நம் சக பயணிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளின் ஆரோக்கியத்திற்கு உள்ளூர் உணவுகளை எடுப்பது மட்டும்தான் முதல் வேலையாக இருக்கிறது.